தமிழகத்தில் 60% மதுக்கடைகள் மூடப்பட்டதற்கான பெருமை பாமகவையே சேரும் என அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நெடுஞ்சாலைகளில் இருந்த மதுக்கடைகளை மூட சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்த பாமக நிறுவனர் ராமதாசிற்கும் அன்புமணி ராமதாசிற்கும் பாராட்டு விழா சேலத்தில் நடைபெற்றது. பாமக சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் அக்கட்சித் தலைவர் ஜி.கே. மணி, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மது ஒழிப்பு போராளி என ராமதாசிற்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பின்னர் பேசிய அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆகியோர் மதுக்கடைகளுக்கு எதிராக பெண்கள் கோபத்துடன் போராடி வருவதாக தெரிவித்தனர். இன்னைக்கு தெரு தெருவா நீங்க போராடுறீங்க. எங்க வீட்டுல, எங்க தெருவுல, எங்க ஊர்ல கடை திறக்க கூடாது, மது கடை திறக்க கூடாதுன்னு போராடிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் 500 பெண்கள் கோபத்தோடு ஆவேசத்தோடு நாள் கணக்கில் அங்க உட்கார்ந்துட்டு போராடுறீங்க, இடிச்சு நொறுக்குறீங்க கடைய. இந்த கோபம் போன தேர்தல் ஏன் வரல உங்களுக்கு? மேடையில 10-15 பெண்கள் அவங்க குடும்பத்தில் நடந்த சோக கதையை, கணவனை இழந்தது, புள்ள குடிகாரனா ஆனது, மருமக குடிகாரனா ஆனது, விதவையானது அவங்க பொண்ணு, இதெல்லாம் அழுதுனே அப்படி கண்ணீர் வடிச்சுன்னு தேம்பி தேம்பி பேசுவாங்க. நான் பேச விடுவேன். இந்த மாதிரி சமய தலைவர்களெல்லாம் உட்காந்துருப்பாங்க. 10 பெண்களை பேச விடுவேன் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு. எதிர்க்க இருக்கிற பெண்கள் 10,000 பெண்கள், 15,000 பெண்கள் எல்லாம் அழாம யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் கண்ணை தொடைப்பாங்க. முன்னதாக விழா மேடை முன்பு ஒருவர் மது போதையில் பிரச்சனையில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த பாமக தலைவர் ஜி.கே. மணி அவரை விரட்டி அடித்தார். இந்த கூட்டம் வரலாற்று சிறப்பில் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டு